விபத்தில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவ மாணவியின் இழப்பை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழும் உறவுகளின் சோக காட்சிகள் தான் இவை. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பயணிகளோடு திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்தது சக்தி டிரான்ஸ்போர்ட் பேருந்து. அதிக வேகத்தில் சென்று குறிப்பிட்ட நேரத்தில் பயணிகளை இறக்கி விடுவதாலும் சூழலுக்கேற்ப குத்துப்பாட்டு அல்லது மெலடிகளை ஸ்பீக்கரில் ஒலிக்க விடுவதாலும் கல்லூரி மாணவர்களிடையே இந்த பேருந்திற்கு என ஒரு ஈர்ப்பு உள்ளது. இரு படிக்கட்டுகளிலும் அதிக அளவில் மாணவர்கள் தொங்கிக் கொண்டே பயணித்ததால் பாரம் தாங்காமல் இடதுபுறமாக சற்று சரிந்தவாறு பேருந்து சென்றதாக கூறப்படுகிறது. 4 வழிச்சாலையில் திருப்பூர் மாவட்டம் பள்ளக்கவுண்டம்பாளையத்தில் முன்னால் சென்ற லாரியை இடது பக்கமாக முந்த முயற்சித்த போது பேருந்து சாலையிலிருந்து கீழிறங்கி கவிழ்ந்ததாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களின் கூக்குரலால் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். சக்தி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு பிரைவேட் வண்டிங்க. அவங்க வந்து அதிக லோடு, அதாவது 120க்கு மேற்பட்டவங்களை பஸ்ஸில் ஏற்றி வைக்கிறாங்க. பஸ்ஸு வேகமாக வந்திருக்குது. அதாவது செங்கப்பள்ளி பைபாஸ் சாலையில் பார்த்தீங்கன்னா எந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத ஒரு பகுதியில் அதிவேகமாக வந்து முன்னாடி போன பஸ்ஸை முந்தரக்கு போகும்போது ஓவர்டேக் எடுத்து கீழே பஸ் வந்து அப்சைட் ஆனதில் கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க சம்பவ இடத்துலேயே. அதுவும் நிறைய பேருக்கு கை கால் பலத்தடிங்க. எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட பஸ்ஸில் இருந்தவங்க ஒரு 100 பேருக்கு மேலே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு முகத்தில் சிதைஞ்சிருக்குது. கை கால் அடி, கை முறிஞ்சது, கால் முறிஞ்சது நிறையா இருக்குது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினரும் வந்து பேருந்து கண்ணாடியை உடைத்து சிக்கியவர்களை மீட்டனர். காயமடைந்தவர்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட நிலையில் ஒரு மாணவி மற்றும் ஒரு மாணவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கை, கால், முகம் என உடலின் பல்வேறு பகுதிகளில் காயங்களுடன் ஏராளமானோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் ஹரிஷ் என்ற மாணவனின் துண்டான கையை, இரத்த கரைகளுடன் சிதறி கிடந்த புத்தக பைகள் மற்றும் உருண்டு சென்று ஒதுங்கி கிடந்த டிஃபன் பாக்ஸுகளுக்கு இடையில் தேடினர் போலீசார். பள்ளி கல்லூரி நேரங்களில் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் நிறுத்தங்களில் நிற்காமல் செல்வதால் தான் தனியார் பேருந்துகளில் பயணிப்பதாகவும் விபத்தில் சிக்கிய பேருந்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பயணித்ததாகவும் மாணவர் ஒருவர் தெரிவித்தார். ஆக்சிடென்ட் இறந்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பஸ் இல்லாதனால தான். பஸ் தான் எங்களுக்கு மெயினாக வேணும். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் பஸ் தான் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி யாரும் கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நிறுத்ததில்லை. கை நீட்டினாலும் நிறுத்தாமே போயிடுறாங்க. எல்லா ப்ரைவேட் பஸ்லேயும் ஒரு டோர் முக்கியமாக வேணும். ஏன்னா டோர் இல்லாதனால தான் எல்லா படியில் ரொம்ப தொங்கிட்டு வந்து இதாக. கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நின்று வரணும். எந்த ஸ்டாப்லையும் நிற்கிறதே இல்லைங்க. எங்கள் டைமுக்கு வரதில்லைங்க. எதுவும் நிற்கிறது இல்லைங்க. அதுதான் முக்கிய மெயின் இது. சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்த அமைச்சர் முத்துசாமி விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நிறுத்தங்களில் அரசு பேருந்துகள் நிற்காத புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். திருப்பூரிலிருந்து ஈரோடு வந்து கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்து விபத்துக்குள்ளாகி பல பேர் அடிபட்டிருக்கிறார்கள். அந்த விபத்து நடப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது? வாகனங்களை ஓவர்டேக் செய்வதற்காக செய்த பொழுது அது தவறி இப்படி நடந்துவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். கூடுதலான எண்ணிக்கையில பேருந்தில் வந்தார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மை என்று தெரிகிறது. காலையில கல்லூரிக்கு வருகிற பொழுதுதான் இது ஒரே நேரத்தில் வருகிற ஒரு சூழ்நிலை. இது அரசு சார்பாக இது போல பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக அரசாங்கம் எடுக்கும். பள்ளி கல்லூரி நேரங்களில் தேவையான பேருந்துகளை இயக்குவதும் தனியார் பேருந்துகளில் கூடுதல் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அவசியம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.